வீடியோ ரிவ்யூவில் மீட் பண்ணலான்னா ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பாஸ் கட்டளையை முடிச்சுட்டு உங்களை ஆண்டவன் கட்டளை வீடியோ ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். ஒரு நல்ல கதையில உயிரோட்டமான திரைக்கதையும் யதார்த்தமான நடிப்பும் சேரும்போது அது அந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். இதுக்கு ஆண்டவன் கட்டளை ஒரு நல்ல உதாரணம். இந்த வருஷம் விஜய் சேதுபதிக்கு இது 5வது திரைப்படம். என்னதான் அவருடைய முந்தைய 4 படங்கள்ல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே ஆஸ்பெக்ட் விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங். அந்த படங்களுக்கு விஜய் சேதுபதியோட நடிப்பு ஒரு கூடுதல் பலத்தை சேர்த்திருக்கு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. விஜய் சேதுபதியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் he easily slips into the character. எங்கேயுமே அவர் நடிக்கிறோம் அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட காட்டாம நம்ம பார்த்து பழக்கப்பட்ட நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா இல்ல நம்ம ஃப்ரெண்டு, ஒரு 30-35 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளு, அவங்க கூட நம்ம பேசி பழகும் போது நமக்கு கிடைக்கிற அந்த உணர்வுகளை விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பு மூலமா நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதுனால எங்கேயுமே அவர் நடிக்கிறாரு அப்படின்னு இல்லாம அவருடைய கேரக்டர்ஸ் கூட நம்ம ஈஸியா ரிலேட் ஆகிக்க முடியுது. ஆண்டவன் கட்டளையிலும் ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப சூப்பரா எங்கெங்கெல்லாம் அவரால் ஸ்க்ரோப் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவருக்கும் யோகி பாபுக்கும் நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள், நமக்கு எதுவும் கிடைக்கலையான நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சேங்கிற ஒரு கோபம், ஆதங்கம் அதை வெளிப்படுத்துற இடமாகட்டும், அண்ட் அதே ஃப்ரெண்டு நம்மளை விட்டு பிரியிற இடத்துல ஏர்போர்ட்ல நின்று அவனை வழி அனுப்பும் பொழுது இனிமேல் நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷமா இருப்பான்டா, அவன் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆக போறாங்கிற அந்த சந்தோஷத்தோட ஒரு சின்ன ஸ்மைலோட நண்பனை வழி அனுப்பி வைப்பாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் அவருக்கு நடிக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்கொயர் கட், ஸ்ட்ரெயிட் டிரைவ், ரிவர்ஸ் ஸ்வீப், அது மாதிரி ஏகப்பட்ட ஷாட்ஸ் ஆடி அசால்ட்டா தட்டி தூக்கி போயிட்டே இருக்காரு. அண்ட் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியை தவிர்த்து ஹீரோ அண்ட் காமெடியனுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது படத்தை எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போகுங்கிறதுக்கு ஆண்டவன் கட்டளை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சொல்லணும்னா SMS படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தானம் அண்ட் ஜீவா அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு கேங்குள்ள 2 நல்லா கவுண்டர் அடிக்கிற பசங்க, 2 நல்ல டைமிங் காமெடி சென்ஸ் உள்ள பசங்க. ஸோ அவங்க பேசிக்கும் பொழுது அவங்க அடிக்கிற ஜோக்ஸ் அதை பார்த்து நம்ம எப்படி ரசிப்போமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஆண்டவன் கட்டளையில யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி 2 பேரும் இருக்கிற சீக்வன்சஸ் கொடுத்திருந்தது. அண்ட் யோகி பாபு கெரியர்ல இது ஒரு கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத படமா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ற இடத்துல இருந்து விசா கிடைக்கிற இடம் வரைக்கும் யோகி பாபு அவருடைய ஒன்லைனர்ஸ் மூலமா அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் படம் பாக்குற நமக்கு சிரிச்சு சிரிச்சு கண்டிப்பா வயிறு வலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய டைமிங் சென்ஸ் அண்ட் அந்த கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்தத்துல தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசினா பிரச்சனை இல்ல, அதனாலதான் நானும் காந்தியும் லண்டன். ரித்திகா சிங்குக்கு இந்த வருஷம் இது 2வது படம். இறுதி சுற்றுல எப்படி ஒரு போல்டான கேரக்டரா வந்தாங்களோ அதே மாதிரி ஆண்டவன் கட்டளையிலும் ஒரு நல்ல ஒரு போல்டான கேரக்டர். எங்கேயுமே அந்த லூசு பொண்ணுன்னு காட்டாம எதுவா இருந்தாலும் தைரியமா பேசுற ஒரு பொண்ணு அண்ட் எதுக்குமே பயப்படாத ஒரு பொண்ணு, அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஏன் சில இடத்துல அது வாயில பர்ஃபி வச்ச மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோட இருந்தாங்கன்னு மட்டும் தெரியல. இறுதி சுற்று படத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னதான் ஒரு ரஃப்பான பொண்ணா இருந்தாலும் மாதவன் மேல லவ் வர இடத்துல ஒரு வெக்கப்படுவாங்க. அதாவது அந்த ஏ சண்டைக்கார பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 to 10 seconds முன்னாடி அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, ஒரு போட்ல சாஞ்சிட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல விஜய் சேதுபதி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 seconds அவங்க கிட்ட ஒரு க்ளோஸ் அப் இருக்கும். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் லிப்சிங்க் எங்கேயுமே மிஸ் ஆகாம அதுவும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சாகணும். இயக்குனர் மணிகண்டனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவருடைய ரைட்டிங். எந்த ஒரு கேரக்டருக்குமே சினிமா தனம் அப்படிங்கறத பூசாம யதார்த்தத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறதுல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறத காக்கா முட்டையில ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அதை ஆண்டவன் கட்டளையில மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. எந்த கேரக்டருமே இது படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வைக்கல. அண்ட் எந்த கேரக்டருமே ஒரு அமெச்சரிஷ் ஆக்டிங்கையும் நம்ம கண் முன்னாடி நிறுத்தல. எல்லா கேரக்டருமே ரொம்ப யதார்த்தமா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட மனுஷங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்திருந்தாங்க. இலங்கை தமிழ் பேசி நடக்கிற நேசன்கிற அந்த கேரக்டர் ஆகட்டும், அண்ட் வக்கீலா வர வினோதினி ஆகட்டும், அவருடைய சீனியர் லாயர் ஆகட்டும், அண்ட் விஜய் சேதுபதியுடைய ஹவுஸ் ஓனர் ஆகட்டும், எல்லாருமே நாம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கேரக்டர்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க.
என்னடா ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் என்னை வந்து என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காகவும் வச்சுட்டு இருந்ததுனால எனக்கு படத்துல இதுதான் குறை அப்படின்னு எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. படத்துல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா சில எலமெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் உடைய லென்த் சொல்லலாம். என்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஜாலியா போர் அடிக்காம போனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு வரும்போது அதுவே ஒரு ஃபுல் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் வந்து சில பேருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தமிழ்வாதியார் வந்து ரொம்ப ஜாலியா ஜோக் அடிச்சுட்டு பாடம் நடத்திட்டு இருப்பாரு. நாமளும் நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருப்போம். அப்பாடா பீரியட் முடிய போதுரா அப்படின்னு நம்ம வாட்ச் பார்க்கும்போது என்னது பீரியட் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் தான் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபீலிங் கொடுப்போம்ல. ஸோ அது மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுக்கும். படம் எழுதிருச்சு போல அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி சில சீக்வன்சஸ் வந்தது. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் படம் பார்க்கும்போது நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். இந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்மள வந்து ஆண்டவன் கட்டளை வந்து எங்கேயுமே நம்மள யோசிக்க இருக்காது. ஆனா படம் முடிஞ்சு வரும்போது விஜய் சேதுபதி கடன் வாங்கினாரே அது என்ன ஆச்சு, விஜய் சேதுபதி வந்து அடிக்கடி ஆபீஸ் பங்க் அடிச்சு போயிட்டே இருக்காரு, நாசர் தேட மாட்டாரா, இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் கேட்டு அதை வந்து குறை அப்படின்னு சொல்லலாமே ஒழிய வேற எங்குமே எனக்கு வந்து படத்துல வந்து பெருசா இதுதான் குறை அப்படின்னு தெரியல. லிவிங் டுகெதர் வெளியிலே போவோம், செலவே கிடையாது. நம்ம கிட்ட 2 சூப்பர் ஐட்டம் இருக்கு. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தை நீங்க தாராளமாலாம் இல்ல, கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்தே ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். எந்த ஒரு ஆபாசமான காட்சிகளோ இல்ல வன்முறை காட்சிகளோ ரெட்டையர்த்த வசனங்களோ அது மாதிரி எதுவுமே இல்லாம என்டர்டெய்னிங்கா ஜாலியா உங்க கவலையெல்லாம் மறந்து படம் ஆரம்பிச்சுல இருந்து முடிகிற வரைக்கும் சிரிச்சு சந்தோஷமா உங்களை மகிழ்விக்கிற ஒரு திரைப்படமா தான் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல படம். இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்து நீங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வந்து நான் வேற ஒரு படத்தோட விமர்சனத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.